வணக்கம் நண்பர்களே, நான் SM மீடியா சேனலுக்காக டெய்ஸி. இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது நேருவின் நம்பிக்கைக்கு துரோகம் செய்த சீனா கண்ணில் விரலை விட்டு ஆட்டினார் இந்திரா காந்தி. அதை பற்றிய சில தகவல்களை காண்போம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா SM மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று இந்திரா காந்தியை சும்மா அழைக்கவில்லை. அதன் பின்னணியில் அவர் செய்த பல்வேறு அதிரடிகள் மறைந்து கிடக்கின்றன. நேற்று முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 36வது நினைவு நாளாகும். 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் அவரது காவலர்களாலேயே சுட்டு இரத்த வெள்ளத்தில் வீழ்த்தப்பட்டார் இந்திரா காந்தி. பஞ்சாபில் சீக்கிய வழிபாட்டு தலத்துக்குள் புகுந்து தீவிரவாதிகளை வேட்டையாடியதால் கோபம் கொண்ட சீக்கிய பாதுகாவலர்கள் இந்திரா காந்தியின் உயிரை பறித்தனர். துப்பாக்கி குண்டுகளை நெஞ்சில் ஏந்தி வீரத்தோடு மறைந்தது மட்டுமல்ல, அவர் மறையும் காலம் வரையும் கூட இரும்பு பெண்மணியாகத்தான் வாழ்ந்தார். அதற்கு சீனாவுடனான இந்தியாவின் உறவும் ஒரு நல்ல உதாரணம். ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் பிரதமராக இருந்தபோது சீனா பற்றிய இந்தியாவின் பார்வை இப்போது இருப்பதற்கு நேர் எதிர்மாறானதாக இருந்தது. இந்தியா சுதந்திரம் பெற்று வளர்ந்து வந்த அந்த காலகட்டத்தில் ஆசியாவின் மற்றொரு மக்கள் தொகை பெருக்கம் கொண்ட வேகமாக வளர்ந்து வந்த நாடாக சீனா இருந்தது. எனவே அந்த நாட்டுடன் நட்பும் உறவும் வைத்துக் கொள்வது உதவும் என்றும் எல்லை பிரச்சனைகளை தீர்க்கும் என்றும் நேரு தீர்க்கமாக நம்பினார். ஆனால் 1962ஆம் ஆண்டு போர் மூலம் நேருவின் முதுகில் குத்தி சீனா தன்னை ஒரு எதிரி அல்ல, துரோகி என்று நிரூபித்தது. நரேந்திர மோடி பிரதமரான பிறகு இந்திரா காந்தி காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட அதே அணுகுமுறை சீனாவுக்கு எதிராக கையில் எடுக்கப்பட்டது. கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன இராணுவ வீரர்கள் மோதிக்கொண்ட பிறகு நிலைமை இன்னும் மோசமாகியுள்ளது. வெறுமனே கொள்கையோடு நிற்காமல் இந்திய இராணுவ பலத்தை உயர்த்தினார். பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றார் இந்திரா காந்தி. அவரது நினைவு நாளான நேற்று அவர் இந்தியாவுக்காக சீனாவுக்கு எதிராக நெஞ்சை நிமிர்த்தி நின்ற இந்த வீரம் நினைவில் கொள்ளத்தக்கது, முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள SM மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.